2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படி கூறுகிறது. நாம் உண்மையில்லாதவர்களாயிருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் தம்மைத்தாம் மறுதலிக்க மாட்டார். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் பரவாயில்லை, அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அதாவது தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். பல வருடங்களுக்கு முன்பு என்னுடைய மகன் சிறுவனாய் இருந்த பொழுது ஒரு ஓய்வு நாள் பாடசாலையின் அனிவர்சரி, ஒரு வருட நிரம்பு விழாவிற்கு போயிருந்தார். அப்பொழுது அந்த விழாவை சிறப்பு பேச்சாளராக நின்று நடத்தி கொண்டிருந்தவர் நடுவிலே ஒரு விடுகதையை சொன்னார், வேதாகம விடுகதை. அவர் சொன்னார், மனதில் அவர் நினைத்து கொண்டது, இந்த பயல்களுக்கு எங்க இந்த பதில் சொல் தெரிய போகுது என்று. அவர் வேண்டுமென்றே கடினமான ஒரு வேத பகுதியை எடுத்து அதிலே ஒரு விடுகதையை போட்டார். அதோடு சும்மா இருந்திருக்கலாம். இந்த விடுகதையின் பதிலை கரெக்டாக கூறும் மாணவனுக்கு இவ்வளவு ரூபாய் கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டார். என்னுடைய மகன் பால் திடீர் என்று எழுந்தான். சரியான விடையை சொன்னான். அதோடு நிற்கவில்லை, நேரு முன்னால போய் நின்று சல்யூட் அடிச்சு கையை காமிச்சான். ரூபாய் எங்க சாருன்னா அவரு தூக்கி வாரி போட்டுச்சு. அவர் இதை எதிர்பார்க்கவே இல்லை. மனிதர்கள் அப்படித்தான். அநேக காரியங்களை நாம் வாக்கு கொடுக்கிறோம், ஆனால் நிறைவேற்றுவதில் அடிக்கடி தடுமாறி போகிறோம். ஆனால் தேவன் சொல்கிறார், நான் சொன்னால் சொன்னதை. இந்திய நாட்டின் ஜனாதிபதியாகி விளங்கிய, உலகம் பாராட்டும் தத்துவ ஞானியாக விளங்கிய சரவப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒருமுறை இப்படி சொன்னார், மேன் இஸ் பேசிக்கலி டிஸ்ஆனஸ்ட். மனிதன் பிறவியில் இயற்கையிலேயே உண்மையற்றவனாய் இருக்கிறான். அதுதான் நம்முடைய நிலைமை. ஆகவே நாம் இறைவனை வழிபடும் பொழுதும் பாருங்கள், அல்லது பிரார்த்தனையில் ஈடுபடும் பொழுதும் பாருங்கள், பல காரியங்களை கேட்கும் பொழுதும் பாருங்கள், நாம் உண்மையற்றவர்களாகவே இருக்கிறோம். ஒரு தடவை ஒரு மனிதர் என்னை பார்க்க வந்தார். அவர் சொன்னார், எனக்கு இவ்வளவு பெரிய கடை இருக்குங்க, இவ்வளவு சொத்து இருக்குங்க, எல்லாம் சொன்னார். சொல்லிவிட்டு ஒரு பண முடிப்பை கொண்டு வந்து கொடுத்தார். இந்த பண முடிப்பை தூக்கி பார்த்தா எப்படியும் அதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கிற மாதிரி இந்த அவ்வளவு கணம் என்னால தூக்கவே முடியல. அவர் சொன்னாரு, இது உங்களுக்கு ஆரம்பமா நான் உங்களுடைய ஊழியத்திற்கு கொண்டு வந்திருக்கிறேன் பாருங்க, இத நீங்க வச்சுக்கங்க. ஆனா ஐயா, ஒரு ஜெபம் எனக்கு பண்ணணும். என்ன ஜெபம்னு? ஒரு ராஸ்கல் 7000 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கிட்டு தரவே மாட்டேங்கிறான் பாருங்க. அதனால நானும் உங்களுக்கு 7 என்ற நம்பர் அடங்கிய ஒரு பெரும் தொகையை கொண்டாந்து கொடுத்துருக்கேன். நீங்க ஜெபம் பண்ண அந்த 7000 ரூபாய் வந்துடும் என்று சொன்னேன். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்திற்காக என்னை பார்க்க வருவார்கள். ஒரு நாள் காலையில, இப்பொழுதுல பல வருஷத்திற்கு முன்ன காலையில எழுந்து பல்லு விளக்கி கொண்டு வெளியே காம்பவுண்ட்ல நின்று கொண்டு இருந்தேன். ஒரு ஆள் ஓட்டமா ஓடியாந்தாரு. இதுதானே துரசாமி வாத்தியார் வீடு? எங்க அப்பா பேரு துரசாமி. ஆமாமா, அவர் வீடு தான் சொன்னேன். அவர் மகன் யாருங்க அப்படின்னு கேட்டார். நான் தான் அவங்க மகன் சொன்னேன். இல்ல, ஒரு விஷயத்துக்காக வந்தேன் உங்ககிட்ட. என்னன்னா, எங்க வீட்டுல பூட்டு ஒண்ணு காணாம போயிடுச்சு, உங்ககிட்ட போன கரெக்டா சொல்லுவீங்கன்னு சொன்னாங்க. நல்ல பூட்டு சாமி, காட்ரேஜ் போட்டு தூக்கிட்டு போயிட்டானே படுவாவி, நீங்க சொன்னீங்கன்னு இப்ப போய் நான் பிடிச்சிட்டு வந்துருவேன் அந்த பயல. நான் பல்லெல்லாம் அப்புறம் விளக்கிக்கலான்னு ஒரே ஓட்டமா வீடுக்குள்ள ஓடி போயிட்டேன். மனிதனுடைய எண்ணம் எல்லாம் பணம், அவ்வளவுதான். சரின்னு எல்லாத்துக்கும் ஜெபம் பண்றது என்ற பழக்கம். இயேசு சொன்னார், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்க. இயேசு சொன்னார், என்னத்தை வேணாலும் நீங்க கேளுங்கப்பான்னு சொல்லியிருக்காரு. நம்ம அப்பா தானே அவரு. நம்ம அப்பாட்ட கேட்கறது இல்லையா? இந்த ஷூ வாங்கி கொடுத்தாதான் நான் பள்ளிக்கூடம் போவேன், இல்லைன்னா போக மாட்டேன் சொல்றோம்ல. நம்ம அப்பா மாதிரில என்ன நம்மளை கொன்னா போட்டுட்டாங்க? அது மாதிரி தான் இயேசுநாதரும். என்ன வேணாலும் கேட்கலாம் அவர்கிட்ட. நான் சொன்னேன், ஆண்டவரே, இந்த மனிதர் 7000 ரூபாய் கடன் கொடுத்துருக்காரு,
உமக்கும் ஒரு பெரிய தொகையை கொண்டாந்துருக்காரு, இப்ப இந்த பணம் முடிச்சல, இதை வாங்கிக்கிடும், அவருக்கு அந்த 7,000 ரூபாய் வாங்கி கொடுத்துருன்னு சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பிட்டேன். இயேசுழைக்கிற ஆபீஸ்ல கூட இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ஒரே பரவசம். இதை வச்சே நம்ம ஊழியத்து இந்த வருஷம் நடத்தி விடலாம் பிரதர். தூக்கிட்டு போய் எண்ணி பார்த்தாங்க, ஒரு பெரும் தொகை இருந்தது. எவ்வளவு இருந்தது தெரியுமா? ஹார்ட் வீக்கா இருக்கலாம், தயவுசெய்து பிடிச்சிங்க நெஞ்சு. 7 ரூபாய் இருந்தது. அதுல 1 பைசா 2 பைசா. அதான் மனிதனுடைய இயல்பு. நாம் உண்மையற்றவர்கள், நாம் பொய்யர்கள், நாம் மறுதலிக்கிறவர்கள். ஆனால் நம் பரம தந்தையோ தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார்.